ஜஸ்ட் நான் ஒரு கஸ்டமர் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நம்மள்ட்ட வந்து கொரியர் பட்டம் வந்து கொடுத்துட்டு போனாங்க. அவங்க பண்ண ஒரு ஃப்ராடுத்தனத்தை பார்த்துருவோமா? இது வந்து நான் ஸ்ட்ரிங் வந்து ஒரு இதில் வந்துட்டு நம்மளுக்கு 47 பீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஆனால் அவங்க எனக்கு இது பார்த்தோன்னே நான் கண்டுபிடிச்சிட்டேன், பாதி பீட்ஸ் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. ஒரு ஃபுல் ஸ்ட்ரிங் எவ்வளோ லென்த் இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஒரு ஃபுல் ஸ்ட்ரிங் வந்துட்டு இவ்வளோ லென்த்து இருக்கும் நமக்கு. ஓகே, இது வந்து நான் சேலுக்காக வச்சுருக்கேன். ஓகே, இவ்வளோ லென்த் இருக்கும். ஆனால் எனக்கு ரிட்டர்ன் ஆனது பாருங்கள், எவ்வளோ லென்த்து கம்மியான ரிட்டர்ன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஸ்ட்ரிங் உள்ள ப்ராடக்ட்டு, அப்புறம் ஸ்டோன் செயின், இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் தயவுசெய்து சேல் பண்ணிடாதீங்க. அஸ் எ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் ஸ்ட்ரிங்கு இந்த மாதிரி வந்துட்டு எதுவுமே சேல் போட்டுறாதீங்க. இது நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ப்ராப்ளமை நான் நிறையா இது சேல் போட்டிருக்கேன், நிறையா கலர்ஸ் போயிருக்கு. ஆனால் எனக்கு ரிசீவ்ட் ஆனது இப்படிலாம் ரிசீவ்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து சேல் போடுங்க. ஓகேவா? நான் வேறு ஒரு கஸ்டமருக்கு சேலும் போட முடியாது. அண்ட் என்னுடைய பர்பஸ்க்கு வேணால் நான் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர எனக்கு வந்துட்டு ஒரு சேலுக்கு என்னால் இதை ஆட் பண்ண முடியாது. எனக்கு நட்டமானது தான். எப்படி வந்துட்டு ஒரு ரீட்டைலர்கிட்ட வாங்கும்போது இப்படிலாம் ஏமாத்துறதுக்கு மனசு வருது அவங்களுக்கு தெரியல. கொரியர் பார்ட்னருமே செக் பண்ணியிருக்கணும். நம்ம வந்தால் இல்லை, நான் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பேன் 47 பீட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லேபிளில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆனால் அதுவுமே அவங்க வந்து எண்ணவே மாட்டானுங்க. என்ன அந்த ப்ராடக்ட் இருக்கா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. அவங்க என்னவும் மாட்டானுங்க. என்ன இவ்வளோ இது அவங்க மேலே இவங்க அக்செப்ட் பண்ணால் தான் வந்துட்டு கஸ்டமருக்கு ரிட்டன் இந்த ப்ராடக்ட்குரிய காசு வந்துட்டு ரிட்டன் காசு வந்து அவங்களுக்கு போகும். இப்போ நம்மளுக்கு கஸ்டமர் ரிட்டன் பண்ணனால கஸ்டமரோட ரிட்டன் காசுமே நம்மள்ட்ட தான் எடுப்பாங்க. ஸோ வந்துட்டு இது வந்து ப்ராடக்டோட சேல் வந்து கம்மி தான் நமக்கு ரிட்டன் ஆகிற அமௌண்ட்டு. ஆனால் இவங்க கஸ்டமர் ரிட்டர்ன் பண்ணனால நமக்கு 155 ரூபா கிட்ட வந்து நட்டமாகும். ஓகேவா? இப்போ நான் அந்த ஒரு ஸ்ட்ரிங் நான் விற்றுருந்தேன்னா கூட எனக்கு வந்துட்டு உனக்கு ஒரு 60 ருபீஸ் அந்த மாதிரி தான் கிடச்சிருக்கும். ஆனால் இவங்க ரிட்டர்ன் போனது, அதுவும் ஃப்ராடுத்தனம் பண்ணி ரிட்டர்ன் பண்ணனால எனக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் தெரியுமா? நினைக்கலாம் இது வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாமே அப்படின்ட்டு. நம்ம ரிப்போர்ட் பண்ணாலும் நம்மளை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீங்கள் வந்துட்டு ரொம்ப என்ன சொல்கிறது, தப்பாக வந்து ரிப்போர்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களோட செல்லர் அக்கௌண்ட்டையே வந்துட்டு பிளாக் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்கில் எனக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் வந்தப்போ, இப்போ நான் இது ஒரு 5 மந்த்தாக நான் வந்து மீஷோவில் சேல் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் நான் ரிப்போர்ட் பண்ணப்போ எனக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் இந்த மாதிரி ஃபேக் ரிட்டர்ன்ஸ்லாம் வந்திருக்கு. ரிட்டர்ன் பண்ணப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து எனக்கு தெரியாமல் நான் வந்துட்டு நிறைய ரிப்போர்ட் அடிச்சு விட்ருவேன் இந்த மாதிரி வரதெல்லாம். அவங்க வந்துட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் திரும்ப பண்ணீங்கன்னு வைங்களேன், நாங்கள் வந்துட்டு அவங்களோட செல்லர் அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணி விட்ருவோம் அப்படின்ட்டானுங்க. எதுக்குடா க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம வந்து தப்பாக நம்ம ரிட்டன் நம்ம இப்போ இத்தனைக்கும் தெளிவாக தான் நம்ம வந்து வீடியோ எடுக்கிறோம், தெளிவாக ஃபோட்டோ எடுத்துட்டோம், இந்த லேபிள் இது எல்லாமே தெளிவாக தான் கொடுத்துருக்கோம். ஆனால் நம்ம போட்டு அதுலேயும் அவங்க பாருங்களேன், ஒரு லெவலுக்கு மேலே வந்துட்டு அந்த எம்பி வந்து ப்ராடக்ட் வீடியோட எம்பி வந்துட்டு இருக்கணும். ஓகேவா? 50 எம்பியோ சம்திங் என்னமோ இருக்கணும். அதை அப்லோட் பண்ணுறப்ப நம்ம கூட போட்டுட்டோம், அந்த கூட எக்ஸ்ட்ரா எம்பி உள்ளதை அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டானுங்க. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம அதையும் நம்ம ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. அதுலேயும் வந்துட்டு எதுவுமே கட்டு எடிட்டு எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படியே பண்ணணும். எப்படிங்க பண்ண முடியும்? நம்ம ஒரு இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ ஓகே, அதில் உள்ள ப்ராடக்ட் எடுத்து ஒன்றா காட்டுறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகும். நம்ம எப்படி வந்துட்டு அந்த எம்பிக்குள்ளே வந்துட்டு அப்லோட் பண்ண முடியும் சொல்லுங்கள்? அதனால் வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, வர ரிட்டர்ன்ஸு வீடியோ எடுக்க மாட்டேன், ரிப்போர்ட் கொடுக்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். வர்றதை நமக்கு இப்போ ஒரு இதில் சேல் பண்ணிட்டோம், நட்டம் ஆகணும்னு இருந்துட்டு அது நட்டம் ஆகியே ஆகும். நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் போய் ஆகணும். ஸோ அதனால் வந்துட்டு பிகினஸாக இருந்தீங்கன்னா நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஸ்டோன் செயின், இந்த நம்ம மீட்ரு கணக்கில் கொடுக்குறோம் பார்த்திங்கன்னா, மீட்ரு கணக்கு, ஸ்ட்ரிங் கணக்கு, இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து கொடுங்க. கண்டிப்பாக வந்துட்டு அதாவது நிறைய வாங்குகிற எல்லாருமே ஃப்ராடுத்தனம் பண்ணுவாங்களான்னு கேட்டாங்கன்னா அது கிடையாது. சில பேர் 1-2 பேர் இந்த மாதிரிலாம் பண்ண தான் செய்கிறாங்க. அதனால் வந்துட்டு நான் ஸ்டோன் செயின்லாம் நான் வந்து பேக் ஆஃப் 6 போட்டிருந்தேன். நான் அந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணிட்டேன், லேப்டாப்பில் போயிடுச்சு. சொன்னேன் ஒன்ஸ் நான் வந்து எடுத்துட்டேன்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன்.
ஸ்டோன் செயினு இந்த மாதிரிலாம் போட்டோன்னு வைங்களேன், அதை என்ன பண்ணுவாங்க மீட்ரு கணக்காக உட்காந்து கொரியர் பார்ட்னர் வந்து பிக்கப் எடுக்கிறவங்க ரிட்டர்ன் எடுக்கிறவங்க உட்காந்துட்டு இவ்வளோ அகலம் இருக்குன்ட்டு உள்ள அளந்துட்டு இருக்க மாட்டானுங்க. ஓகே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருவானுங்க. ஆனால் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்மகிட்ட வந்ததுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தோன்னு வைங்களேன், 1 மீட்டரில் 1/4 மீட்ரு தான் இருக்கும். கட் பண்ணி எடுத்துருவானுங்க. சும்மா நிறையா ப்ராப்ளம் இருக்குது. அதனால் நான் இதுதான் லாஸ்ட்டு. இந்த மாதிரி பண்ணுறாங்கல்ல, இனிமேல் இந்த ஸ்ட்ரிங்கும் போட மாட்டேன். நான் அதை வேறு ஏதாவது பர்பஸ் கூட நான் யூஸ் பண்ணிப்பேன். ஆனால் ஸ்ட்ரிங்கு போட மாட்டேன். எனக்கு இந்த மாதிரி ஃப்ராடுத்தனம் பண்ணி வந்துட்டாங்கன்னா நான் அவ்வளோதான், அந்த ப்ராடக்ட்டை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸோ பிகினர்ஸாக இருக்கிறப்ப கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். சரியா? தேங்க்யூ.